السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفر الله. نعوذ بالله من الشيطان الرجيم بفضله. بسم الله الرحمن الرحيم. ربي زدني علما وربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي يسر ولا تعسر. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ابراهيم انك حميد مجيد. فقال الله تعالى: بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي انزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. صدق الله. عن عثمان بن عفان رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال: خيركم من تعلم القرآن وعلمه. وكما عليه الصلاة والسلام. எல்லா புகழும் சர்வ உலகத்தை எல்லாம் படைத்து பரிபாலம் செய்யக்கூடிய இறைவனாக அல்லாஹ் ஒருவனுக்கு, அவனுடைய கருணையும் மகத்துவம் அவனால் அனுப்பப்பட்ட அத்தனை இறை தூதர்கள் இதே போல இன்பமான சேவைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அன்னாருடைய அடிச்சுவட்டை வாழ்வின் அடிப்படையாக மாற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், சஹாபி பெண்மணிகள், நல்லோர்கள், மூமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவரையும் அல்லாஹ்வுடைய கருணையும் மன்னிப்பும் நிறைவாக கிடைப்பதற்குமாக ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கு மேலான இல்லாமல்ல அல்லாஹ்வினுடைய புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்துல லைலத்துல் கத்ர் என்று சொல்லப்படுகிற ஒரு சிறப்பு மிக்க ஒரு நாளிலே எண்ணிலடங்காத நன்மையை பெற்றுத்தரக்கூடிய இந்த இரவு நேரத்துல அதை பெறுவதற்காக இறை இல்லத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய நம்பிக்கையாளருடைய மொத்த எண்ணமும் ஒன்றே ஒன்றுதான். தமிழகத்துல, இந்தியாவுல, உலகம் முழுவதும் இந்நாளிலே இறை இல்லத்தை நோக்கிய மக்களின் வருகை என்பது ஒரே ஒரு விஷயத்தை உள்ளடக்கியதாகத்தான் இருக்கிறது. அப்படிதான் பார்க்க முடிகிறது. ஹைர் அப்படிங்கிற வார்த்தை, இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் ஹைர், சிறந்தது, உயர்ந்தது, பெருங்கொண்ட நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒன்றை அடைவதுதான் எனக்கான நோக்கமாக, எண்ணமாக இருக்கிறது. அந்த ஹைருடைய ஒன்றை அடைவதற்கு என்னுடைய தூக்கத்தை நான் விட்டுக் கொடுப்பதுல எனக்கு எந்த விதமான சிரமம் இல்லை. என்னுடைய இந்த நேரத்தை அந்த ஹைரை பெறுவதற்காக அர்ப்பணிக்கிறதுல எனக்கு எந்த விதமான சங்கடமும் சிரமம் எனக்கு இல்லை என்பதை நம்பிக்கை கொண்ட நல் அடியார்களுடைய நிலையாக மனதில் நிலைநிறுத்தப்படும். ஒரே ஒரு நன்மை உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உங்களுக்கு கிடைக்கும். இந்த அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு, அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு என்னை நான் அர்ப்பணிக்கிற இந்த இரவை உயர்ந்ததாக, உன்னதமாக நிலையிலே பார்க்கிற நான், அல்லாஹ்வுடையவர்களே, ஹைர் ஒரே ஒரு வார்த்தை தான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் ஹைர் சொல்றோம். ஒரு முறை இருக்கிற இந்த ஹைருக்கு இவ்வளவு விதமான முக்கியத்துவம் நான் கொடுப்பேன் அப்படின்னு என்ன தயார் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னா, அதே ஹைருங்கிற வார்த்தை, அதே மகத்துவமிக்க வார்த்தை,
அதே அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய ஒன்று ஒரு இபாதத்து இருக்கும் என்றால் ஒவ்வொரு நாளும் 5 முறை சொல்லப்படுகிற வார்த்தையில காலை பொழுதுல சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? கயிர். அதே அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம். ஒரு இரவுக்கு என்னை அர்ப்பணிச்சு, ஒரு இரவுக்கு இறை தொடர்பை பெறுவதற்காக இறைவனத்துல நான் வந்து உட்கார்ந்துட்டேன். இந்த இரவு, இந்த நேரம், இந்த நொடி என்பது ரமலானுக்கு பிறகு நிச்சயமாக கடந்துடும். அதை விட்டு நினைச்சு விலகிடுவோம். ஆனா ஒவ்வொரு நாளுமே காலை பொழுதுல அதே கைங்கிற வார்த்தை இறைவனத்தில் இருந்துதான் வெளிப்படுகிறது. இறைவனத்திலிருந்துதான் வெளிப்படுகிறது. அப்படி வெளிப்படுகிற போது நான் அந்த வார்த்தைக்கான நிலையில நான் எங்க இருக்கேன்? என் வீட்டுல தூங்குறேன், என் பிள்ளைகள் தூங்குது, என் மனைவி தூங்குறாங்க, என்னுடைய தாயங்கள் தூங்குறாங்க, என்னுடைய உறவினர்கள் தூங்குறாங்க, என்னுடைய சொந்த பந்தம் தூங்குது. அந்த கயிறுக்கு மதிப்பு. இந்த கயிறுக்கு இருக்கிற மதிப்பையே அந்த கயிறுக்கு கொடுக்க முடியல. ஏனென்றால் அல்லாஹ்வினர்களே, இது இபாதத் அப்படிங்கிறதை தாண்டி கலாச்சாரமாக இஸ்லாமிய சமூகத்தில் ஊடுருவி இருக்கு. இந்த நாள் என்பது என்ன? ஒரு கலாச்சாரம். டே பார் டே, ஒவ்வொரு நாளும் என்பது கலாச்சாரமாக மாறி இருக்கிறது. கலாச்சாரத்திற்கு இஸ்லாத்திற்கு என்ன சம்பந்தம் இருக்கு? கலாச்சாரத்தினுடைய செயல்பாடுகள், கலாச்சாரத்தை நோக்கிய வாழ்வினுடைய முறை என்பது யாருக்கு வகுக்கப்பட்டிருக்கு? நம்பிக்கை அல்லாத மக்கள் திருப்தி கொள்வதற்கு கலாச்சாரங்களை ஓங்கி பிடிப்பார். ஏனென்றாலும் அவர்களுக்கு வாழ்க்கை இல்லை. வாழ்க்கையை சுமந்து செல்லுகிற, வாழ்க்கையை பகுதியில கடந்து போகிற அந்த ஒன்றுக்கான பிடிமானம் உலகத்துல எந்த மதத்திலையும் கிடையாது. உலகத்துல எந்த மதத்திற்கு வேணாலும் போகும். இந்தியாவில் எடுத்துக்கிட்ட 6000த்திற்கு மேற்பட்ட ஜாதிகளை கொண்ட வாழ்க்கை முறையை சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் நீங்க போய் பாருங்க. உலகம் முழுவதும் 600 கோடி வாழக்கூடிய இந்த மனித சமூகத்தை வழி நடத்தக்கூடிய, வாழ்க்கையில இழுத்து கொண்டு போகக்கூடிய, இதுதான் வாழ்க்கை, இதுதான் திருமணம், இதுதான் வணிகம், இதுதான் உறவுமுறை, இதுதான் செய்யணும், இதுதான் செய்யக்கூடாது என்ற அனைத்தையும் உங்களுக்கு மொத்தமாக கற்றுக் கொடுக்கிற உலகத்துல ஒரு வழி, ஒரு பாதை, ஒரு நிலைப்பாடுகள் உலகத்துல இஸ்லாத்தை தாண்டி ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் ஆணு திருமணம் முடிக்கலாம் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப்ல வந்து நிற்கும் போது நீதிமன்றம் பிரச்சனை இல்லை, சமூகம் பிரச்சனை இல்லை, அரசாங்கம் பிரச்சனை இல்லை, 3 பேர் சேர்ந்து அதை அங்கீகரிக்க முடிகிறது. இது சரி என்று வாதிடம் முடிகிறது. அதற்கான விதிமுறைகளை, வாழ்வினுடைய சட்டங்களை வகுத்து அவர்களுக்கு கொடுக்க முடிகிறது என்றால் கலாச்சாரம் கிடையாது. வாழ்வில் அவர்களுக்கு கிடையாது. அவர்களுக்கு இருப்பதெல்லாம் கலாச்சாரம். நியூ இயர் வந்தா ஒரு சந்தோஷம், மதர் டே வந்தா ஒரு சந்தோஷம், சிஸ்டர் டே வந்தா ஒரு சந்தோஷம், குழந்தை டே வந்தா ஒரு சந்தோஷம். எல்லாமே கலாச்சாரம். வாழ்வில் கிடையாது. வாழ்விலை கற்றுத்தருகிற, வாழ்வில் நோக்கிய பயணத்தை உருவாக்கி தருகிற ஒற்றை நிலைப்பாடுகள் அங்கு கொண்டு அல்லாஹ்வினர்களே, இஸ்லாம் என்பதை தாண்டி உலகத்தில் இல்லை. அதனால்தான் நீ சிறுநீர் கழித்தா கூட சுத்தம் செய். இந்த சொல்லும் இந்த நிலைப்பாடும் நமக்கு எப்படி இருக்கும்? அப்படி சங்கடத்தை ஏற்படுத்தும். இந்த நிலைப்பாடு நமக்குள்ள இருக்காது, ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. சிறுநீர் கழித்து சுத்தம் பண்றதா? என்ன ஒரு சமூகத்தில் ஒரு மாற்றத்தை, என்ன ஒரு எழுச்சி, என்ன ஒரு விஷயத்தை மாற்றி அமைக்கிற போது அர்த்தமானது, கவனத்தில் கொள்ளப்படாதது, கவனிக்க வேண்டியதில்லை. இதுதான் சிறுநீர் கழித்து சுத்தம் செய்கிற நிலைப்பாடுகள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்க உலகத்துல எவ்வளவு பெரிய நிறுவனத்துல வேணாலும் போய் பாருங்க, எவ்வளவு பெரிய நிறுவனத்துல வேணாலும் போய் பாருங்க, எவ்வளவு பெரிய ஆலயத்துல வேணாலும் நீங்க போய் பாருங்க, எவ்வளவு பெரிய இடங்கள்ல வேணாலும் நீங்க சென்று பாருங்க. மக்களுக்கு ஒரு இடத்துல கழிப்பறையில் இருக்கக்கூடிய தண்ணீர் சிறுநீர் கழிக்கிற இடத்துல இருக்காது. ஏனென்றால் இது தேவையில்லைங்கிற முடிவுக்கு மனித இனம் வந்துருச்சு. மனித இனம் என்னந்துருச்சு? இது தேவையில்லை, அவசியம் இல்லை, இது ஒரு வாழ்வினுடைய நடைமுறைக்கு அப்பாற்பட்டது என்ற நிலைக்கு மனித சமூகம் இருக்கு. இதுல யார் இருக்கிறா? ஒரே ஒரு பாதுகாப்பு அளிக்கிறது முஸ்லீம்கள் மட்டும்தான். முஸ்லீம்கள் மட்டும்தான். இதை நான் கூட வரல,
உலகத்தினுடைய அறிஞர்களும் மேதாவிகளும் மத குருமார்களும் சொல்லுகிற வார்த்தை, என்னுடைய வார்த்தை இல்லை, இது நான் சொல்லுகிற கருத்து அல்ல. உலகத்தினுடைய உச்சபட்ச மத போதகர்கள் யாரையெல்லாம் நாம் உலகம் கவனிக்கிறதோ பார்க்கிறதோ அவருடைய வார்த்தை என்ன? இஸ்லாமிய சமூகத்தினுடைய அடிப்படையினுடைய தன்மை என்ன? இதுதான். ஏனென்றால் அதுதான் வாழ்வுடைய முறை, அதுதான் குர்ஆனுடைய வழிகாட்டுதல், அதுதான் அந்த குர்ஆனை வாழ்வியலாக கொண்ட அந்த இறைத்துவனுடைய வழிகாட்டுதல். இதுதான் இங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். இப்ப நமக்கு என்ன வேணும்னா, ஒரு சந்தோஷத்துக்காக, மகிழ்ச்சிக்காக, ஒரு மனநிலைக்காக, ஒரு நன்மை எதிர்பார்த்து இந்த நாட்கள்ல ஒன்று கூடுவதை எல்லா இடங்களிலும் காண முடிகிறது. அதே வார்த்தை, அதே அழைப்பு, அதே சொல்லு ஒவ்வொரு நாளும் சொல்லப்படுகிறது. அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் 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 கை. இதுவும் அதுவும் என்ன வித்தியாசம்? கபர்ல இருக்கக்கூடிய இந்த கயிறுக்கும் அந்த கயிறுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? இது 1000 மாதங்களை விட சிறந்தது. நன்மை உனக்கு வேணும்னா நான் தந்துடுறேன், பிரச்சனை இல்லை. நன்மை எதிர்பார்த்து நீங்க வர்றீங்களா, உங்களுக்கான நன்மையை நான் தருகிறேன். படைத்த ரப்புல் ஆலமீனுடைய வாக்கு அதுதான். காலை பொழுதுல கூப்பிட்டானே எல்லாம், ஒவ்வொரு நாளும் கூப்பிடுறானே அல்லாஹ், இது நன்மை என்றால் அது இதற்கான இந்த இரவு நேரத்தில் இந்த கூட்டம் என்றால், ஜும்மா நாளில் அந்த கூட்டம் என்றால், ஒவ்வொரு காலை பொழுதுல இருக்கிறதே அதுதான் வாழ்வின் முறை. அந்த வாழ்வினுடைய ஒரு பகுதிதான் இந்த கயிறு. இந்த கயிறுக்கும் அந்த கயிறுக்குள்ள வித்தியாசம். இது முடிஞ்சு, இது கடந்துடும். இதை நம்ம கடந்து போயிடுமா? அது நாளும் பொழுதும் ஒவ்வொரு நாளும் சொல்லப்படுகிற வார்த்தை அல்லாஹ் முடியாது. அதுலதான் நாம இருக்கிறோம். அதைத்தான் பேண சொல்வது, அதைத்தான் கடைபிடிக்க சொல்வது. அதுல நின்றுதான் நம்ம என்ன செய்யணும்? எல்லாத்தையுமே சரிபட வேண்டியது இருக்கு. எல்லாவற்றையுமே சரி செய்ய வேண்டும் என்றால் ஒரு மனிதனுடைய துவக்கம், ஒரு மனிதனுடைய முதல் நிலை, எனக்கான அழைப்புக்கான இறை இல்லத்தை நோக்கி பயன் நடைதான் மொத்த மனித சமூகத்தினுடைய திருப்பு முறை. மொத்த மனித சமூகம் அல்லாஹ்வுடைய பேர் உதவி, அல்லாஹ்வுடைய பேர் கருணை இந்த மண்ணிலே கிடைப்பதற்கு இருக்கிற ஒரு மூமினுக்கான முதல் வாசல், முதல் நிலை என்ன? அவருடைய வாசப்படி காலங்காத்தால திறந்திருக்கு. யாருடைய வாசப்படி திறந்திருக்கு? யாருடைய வாசப்படி திறந்திருக்கு? யாருடைய அந்த காலை பொழுதுல வெளிச்சம் இருக்கு? ஏனென்றால் அதை நாம் செய்யலைன்னா நாம் தோற்றவாகிடுவோம். இதை செய்தால் நன்மை கிடைக்கும், இதை செஞ்சா நன்மை கிடைக்கும். அதை செய்யல, அதுக்கு என்னுடைய பிள்ளைகளை தயாரப்படுத்தல, என் குடும்பத்தை நான் தயாரப்படுத்தல என்றால் அல்லாஹ்வினர்களே அதுல மிகப்பெரிய தோல்விய மொத்த சமுதாயம் சந்திக்கும். அப்ப இங்க என்ன நம்மளுடைய நிலை? எப்படி நம்மளை ஆயிட்டோம், எப்படி நம்ம வகுத்துக்கிட்டோம், இதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் என்று சொல்லுகிற போது நான் குர்ஆனுடைய ஒரு பகுதியை, குர்ஆனுடைய ஒரு வழிகாட்டுதல, குர்ஆனுடைய ஒரு வாழ்க்கையினுடைய சொற்களுக்கான மரியாதை நான் கொடுப்பேன். ஒரு இடத்துல கொடுப்பேன், ஒரு இடத்துல மறுக்கிறேன். இதை செய்வேன், அதை செய்ய மாட்டேன். அதான உண்மை, அதான உண்மை, அதான யதார்த்தத்தில் பாத்தீங்கன்னா அதான் உண்மை. நல்லா யோசிச்சு பாருங்களே. உங்களை யாருக்காவது வாழ்க்கையில பிறந்தது இதுவரைக்கும் இல்ல மௌத்தாக வரைக்கும் யாராவது எப்பயாவது ஒரு முறை குடும்பத்துல யாராவது ஒரு டைம் பன்றியுடைய இறைச்சிய சாப்பிட்ட மக்களாக இங்க ஒருத்தர் இருந்திருக்குமா? ஒரு ஆள். ஏன் இல்ல? ஏன் அந்த இடத்துல என்னை நான் முழுமையான முறையில் நான் தூரமா வச்சிருக்கேன்? ஏன் அதற்கும் எனக்கும் மிகப்பெரிய தொலைதூரம் இருக்கிறது? அதையும் தாண்டி ரத்தத்தை குளிச்சு சாப்பிடுற பழக்கம் இருக்கா? ஆட்டு ரத்தமோ மாட்டுடைய ரத்தமோ ஒட்டகத்தினுடைய ரத்தமோ சாப்பிடுகிற பழக்கம் முஸ்லிம்கிட்ட இருக்கா? ஏன் இல்லை? ஏன் அந்த பெண்கள் ஏத்துக்கிற மாட்டாங்க? சமுதாயம் ஏத்துக்கிற மாட்டது? ஒற்றை சொல், ஒரே ஒரு வார்த்தை, ஹாதா இந்த ஹராம். அந்த ரெண்டையும் ஹராமாக, தவறாக, பாவமாக செய்யக்கூடாது. இது அல்லாஹ் தடுத்தது. இதை செஞ்சா
இந்த காரியத்துல ஈடுபட்டா அல்லாஹ் நிச்சயமா என்னை வெறுப்பான். எனவே அந்த ஆயத்திற்கு முழு கட்டுப்பட்டவனாக, அந்த ஆயத்தினுடைய சொல்லுக்கு முழு செவிதாத்தவனாக, அந்த ஆயத்து என்னவோ அதுதான் நான். அந்த ஆயத்து சொல்லுகிற மனிதன் யார்? நான் தான். நான் நானாக இருக்கிறேன் அந்த ஆயத்தின் பிரகாரம். அதான உண்மை. இவ்வளவு பெரிய விஷயத்துல அந்த நிலையை இந்த சமுதாயத்துல காண முடியல, பார்க்க முடியல. ஏனென்றால் அல்லாஹ் கூறினான், அல்லாஹ் தடுத்தான். அல்லாஹுடைய வெறுக்கக்கூடிய ஒரு விஷயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழரும் தன் வாழ்க்கையில் எப்போதுமே எந்த காலத்திலுமே செய்யாத ஒரு காரியத்தை வாழ்வு நான் எப்போதும் செய்ய மாட்டேன் என்ற அளவிற்கான என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைப்பாடுகளை வகுத்து வச்சிருக்கின்ற நான் அதே அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறானே, யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ வதரு மா பக்கிய மினர் ரிபா. வட்டியை வாங்காத, வட்டியை விற்று. வட்டியை வாங்கினேன்னு சொன்னா உனக்கும் படைத்தவனுக்கு ரொம்ப அடியானுக்குமான துணையுறவு என்பது மிகப்பெரிய தூரமானது. அதை விடு என்று சொல்லுகிற போது, அதை செய்யாத என்று சொல்லுகிற போது, அந்த வார்த்தை, அந்த செவிலாற்றல் அந்த இடத்துல நம்ம இடத்துல வைக்கப்படுகிற போது நம்ம சொல்லுகிற வார்த்தை என்ன? கேட்கிற கேள்வி என்ன? நீ கொடுப்பியா? கேள்வி என்ன? நீ கொடுப்பியா? ஒரு ஜமாத்து கொடுக்குமா? ஒரு குடும்பம் கொடுக்குமா? சொந்தக்காரன் கொடுப்பானா? எவனுமே கொடுக்கல. எனக்கு கொடுக்கிறவன் ஒருத்தர் இருக்கிறான். எனக்கு என்ன செய்யுது? பேங்க் கொடுக்குது, கொடுக்கிறவன் இருக்கிறான். நான் வாங்குறேன். உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கான அவசியத்தை இதன் மூலமாக நிவர்த்தி பண்ணிக்கிறேன் என்ற அளவுக்கான என்னுடைய வார்த்தை, என்னுடைய வாழ்க்கை முறை, அந்த இடத்துல அந்த வசனத்தை நான் தூக்கி எறிகிறேன். அந்த வசனம் எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அந்த வசனத்துக்கு நான் கட்டுப்பட மாட்டேன் என்று சொல்கிறேன். அந்த வசனத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை என்று சொல்கிறேன். அந்த வசனத்தை நான் மீறுவேன் என்று சொல்கிற போது, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுலதான் என் வீடு இருக்கு, அதுலதான் என்னுடைய வாகனம் இருக்கு, அதுதான் என் கார் இருக்கு, அதுலதான் நான் தொழில் பண்றேன், அதுதான் என்னுடைய வாழ்க்கை முறைகள் என்று வாழுகிற இடத்துல, இந்த நாள்ல இந்த இடத்துல இருந்தாலும் சரி, இந்த இடத்துல இல்லாம வெளியில வாங்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, அப்ப அந்த வார்த்தைக்கு மதிப்பு என்ன? வட்டி வாங்கியாச்சு, யாரு கொடுப்பா அப்படிங்கிற கேள்வி இல்லை. அதனால வாங்குற இடத்திற்கு நான் அந்த பாவத்தை செஞ்சுட்டேன், அந்த இடத்துக்கு போய் என்ன பண்ணிட்டேன் என்றால் அதனுடைய எதிர்வினை என்னவா இருக்கும்? அதனுடைய எதிர்வினை என்னவா இருக்கும்? அது என்ன மாதிரியான நிலைப்பாடுகளை உலகத்துல உருவாக்கி தரும்? ஒரு பாவம் தான். இந்த ஒரு பாவத்தை போன்று உலகத்துல எல்லா விஷயங்களும் அப்படியே நீங்க தொடர்ந்து அடுத்து பார்த்துட்டே போலாம். எப்போதும் இறைவனுக்கு எனக்குமான மிகப்பெரிய ஒரு பிரிவை, மிகப்பெரிய இழப்பை சந்திக்கக்கூடிய ஒன்றை நான் எடுத்துக்கிட்டேன்னா அதனுடைய அடுத்த நிலையா இருக்கும். எனக்கு நான் வாங்கி வீட்டை கட்டிட்டேன், நான் வாங்கி வணிகம் பண்ணிட்டேன், நான் வாங்கி பள்ளி வாசலுக்கு என்ன செஞ்சேன்? சந்தா கட்டிட்டேன், நான் வாங்கி கஞ்சிக்கு காசு கொடுத்துட்டேன், எல்லாமே அதன் மூலமாக நான் வாழ்ந்து விட்டேன் என்றால் உன் வாழ்க்கை உனக்கானது. உன்னை காப்பாற்ற வேண்டியது, உன்னை பாதுகாக்க வேண்டியது, உனக்கான உதவி செய்ய வேண்டியது, உனக்கான அனைத்துமே நானாக இருக்கிறேன் என்ற நிலையிலிருந்து நான் என்னை விளக்கிக்கிறேன். இது ரப்பனுடைய வார்த்தை. நீ இந்த காரியத்தை எனக்காக விடலை என்று வருகிற போது உன்னை நான் கைவிடுகிறேன். உனக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைங்க. அல்லாஹ் தஆலா வட்டிக்கு நமக்கு என்னன்னு கேட்கலாம், பாவத்துக்கு நமக்கு என்னன்னு கேட்கலாம். ஆனா அதனுடைய எதிர்மறை என்னவாக இருக்கும்? அதனுடைய ஏற்படுத்துகிற விளைவு என்னவா இருக்கும்? அல்லாஹ்வுடைய யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு தமிழகத்துல, இந்தியாவில் நீங்க போய் பாருங்க. போன வாரத்துக்கு முதல் ஜும்மா உறுப்பு உங்களுக்கு தெரியும் இல்லையா? வெள்ளிக்கிழமை அல்லாஹ்வுடைய இறையில்லாம் பூட்டப்பட்டிருக்கு. யாருடைய காலத்துல? 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடியா? 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடியா பள்ளிவாசல பூட்டப்பட்டு ஜும்மா சொல்றாம? யாருடைய காலத்துல? நான் வாழுகிற, என் கண் முன்னாடி வாழுகிற ஒரு சமூகத்தில் ஒரு நாள் இறையில்ல பூட்டப்பட்டு அங்கு தொழுகை நடத்தப்படாத நிலையில் இருக்கக்கூடிய நிலையை நான் என் கண்ணு முன்னாடி பார்க்கிறேன். ஒருத்தர் கூட கேட்க முடியல. ஒருத்தர் கூட ஏன் அப்படின்னு கேட்க முடியல. கேள்வி எழுப்ப முடியல. கேள்வி எழுப்ப முடியல. ஏனென்றால் அந்த கேள்வி எழுப்ப முடியாத நிலைக்கு இந்த சமுதாயம் போய் இருந்ததற்கான அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? அடிப்படை காரணம் கேட்கக்கூடியது 10 பேர் இல்ல. இந்தியாவை பொறுத்த மட்டும் 25 கோடி பேர், 25 கோடி பேர் வாழ்றோம்.
உலகம் முழுவதும் 150 கோடி சமுதாயம் பெற்றிருக்கக்கூடிய பெரிய ஒரு சமுதாயம் யாரு? முஸ்லிம்கள். கிறிஸ்தவர்களுக்கு அடுத்தபடியாக இவ்வளவு பெரிய சமுதாயத்தை பெற்றிருக்கக்கூடிய இந்தியாவில் மிகப்பெரிய பெரும்பான்மை இடத்தை பெற்றிருக்கக்கூடிய சமுதாயம் பள்ளிவாசல பூட்டப்பட்டிருக்கு. ஒரு ஆள் எல்லாரும் சொல்லுற வார்த்தை என்ன? எல்லாரும் சொல்லுற வார்த்தை என்ன? எல்லாரும் துவாசிச்சு நல்லா. நீ பிரியாணி சாப்பிடுறியா? உன் வயிறு நிரம்ப சாப்பிட்டு உண்டு உறங்கி வாழுகிற ஒருத்தனால் எப்படி எழுச்சி பிறக்கலாம்? தீமையை தடுக்க முடியாது. சாப்பிட்ட உறக்கம் இல்ல, சாப்பிட்ட உறக்கத்தினால் கேள்வி எழுப்ப முடியல. பாவத்தினுடைய விளைவு பாவம் செய்கிற ஒரு சமுதாயம் இந்த மண்ணிலே வாழுகிற போது அவர்களுக்கு எழுக்கப்படக்கூடிய அந்த நிலையிலிருந்து அவர்களை மீட்க முடியாது. ஏனென்றால் அல்லாஹ் உதவிய தடுத்து நிற்பாடுகிறோம். அதுதான் விரண்டு ஓடுகிற காட்சிகளை பார்க்கின்றோம். ஒரு மூமின் என்றவன் யார் தெரியுமா? நெஞ்சில வாங்குறவன் தான். ஒரு மூமின் யார்? நெஞ்சில வாங்குறவன் தான். விரண்டு ஓடுகிற சமுதாயத்தை பார்க்கிறோம். விரண்டு ஓடுகிற சமுதாயம். ஏன்? பாவனா பாவத்தினுடைய தன்மையால், பாவத்தினுடைய வாழ்க்கையால், பாவமே வாழ்க்கையாக கொண்டு வாழ்கிற ஒரு சமுதாயத்திற்கு இறைவனுடைய உதவி இல்லைன்னு சொன்னா இதெல்லாம் நடக்கதான் செய்யும். அது பீகாரா இருக்கலாம், ஊபியா இருக்கலாம், தமிழ்நாட்டா இருக்கலாம். விதிவிலக்கெல்லாம் கிடையாது. பாவம் இல்லாத சமுதாயம் ஏன் இல்லைங்கிறது அல்லாஹ்வுடைய கேள்வி. இதுதான் நிதர்சனமான விஷயம். இதுதான் யதார்த்தமான விஷயம். இந்த யதார்த்தத்துக்குள்ள நின்று பாருங்க. அல்லாஹ் உதவி செய்வான், சத்தியமா உதவி செய்வான். மாற்று கருத்தே கிடையாது. அல்லாஹ் தன் அடியார்களை உதவி செய்வான். அல்லாஹுடைய இறைநேசர்களுக்கு அல்லாஹுடைய உதவி இருக்கும். அந்த இறைநேசர்களாக இருக்கிற மனிதன், அந்த நம்பிக்கையாளன், அந்த ஆண், அந்த பெண் யார்? அதான் இங்க கேள்வி. பதில் என்று சொல்லப்படக்கூடிய வெறும் 313 சஹாபாக்களை கொண்ட ஒரு சிறிய கூட்டம் பெருங்கொண்ட கூட்டத்தை வீழ்த்தியதாக வரலாற்றுல குர்ஆன் மூலமா நாம் அறிகிறோம். சிறிய கூட்டம். அந்த கூட்டத்துக்கு பசி இருந்துச்சு. உங்களுக்கு எனக்கு பசி இருக்கா? வீட்டுல போய் பாருங்களேன், பீரோவை திறந்து. வீட்டுல போய் பீரோவை திறந்து பாருங்க. என் வீட்டுல அழிச்சா ட்ரெஸ்ஸே இல்ல, போட்டுக்க ட்ரெஸ் தான், கந்தரா ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கீங்க தவிர எனக்கு ட்ரெஸ்ஸே இல்லைன்னு நம்மள ஒருத்தர் கையை தூக்கி சொல்ல முடியுமா? நான் வீட்டுக்கு போறேன், எனக்கு உணவே கிடையாது, யாராவது யாசகம் கொடுத்தாதான் என்னுடைய பசியை போக்க முடியும், அப்படித்தான் நான் வாழுகிறேன் என்ற அளவிற்கான என் வாழ்க்கை இந்த நிமிஷத்துல அப்படி இருக்கா? இருப்பிடமே எனக்கு கிடையாது, இருப்பிடமே இல்லாம வாழ்றேன். என்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நைட்டு நான் தூங்கணும்னா தெருவுல ஓரத்துல ஏதாவது பள்ளியாசனுடைய படிகளை தான் தூங்கணும் என்ற நிலையில வாழ்கிறவனாக நான் இருக்கிறேன் என்று என்னை நான் இந்த இடத்துல கையை ஊற்றி காட்டிட முடியுமா? பசிங்கிறது இருக்கும். சாப்பிடலைன்னா பசி, சாப்பிடலைன்னா பசிக்கதான் செய்யும். காயம்பட்ட வேதனை வரதான் செய்யும், வலி வரதான் செய்யும். சாப்பிடலன்னா பசிக்கும், காயம்பட்டா வலி இருக்கத்தான் செய்யும். அந்த வலிய, அந்த பசியினுடைய நிலைப்பாடுகளை பொறுத்தவர்கள் தான் அந்த 313 பேரு. பசிக்குது என்பதற்காக, வலிக்குது என்பதற்காக தீமைகளை செய்யல, பாவத்தை செய்யல. அதான் அந்த சஹாபாக்களுக்கு நமக்கு இருக்கக்கூடிய, அந்த மூமின்களுக்கு நமக்கு இருக்கிற, அந்த இறைத்தூதருக்கு நமக்கு இருக்கிற வித்தியாசம். அல்லாஹ்வுடைய தூதருக்கும் பசிச்சுட்டு பசியை பொறுத்தார்கள், வலியை பொறுத்தார்கள், வேதனையை பொறுத்தார்கள், இழப்பை பொறுத்தார்கள், கஷ்டத்தை பொறுத்தார்கள். பொறுத்த இடம்தான் வெற்றி கண்டது. பொறுக்க முடியல, வாழ்க்கையில பொறுக்க முடியல, ஏற்றுக்க முடியல, சகிக்க முடியல. அதனால நினைச்ச வட்டி வாங்குற, அதனால வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல, வீட்டு கட்டுறதுல, வாகனம் வாங்குறதுல எல்லாமே பாவமாக நிறைந்திருக்கக்கூடிய ஒரு இனமாக, ஒரு சமூகமாக இந்த மண்ணிலே நாம் வார்த்தெடுக்கப்பட்டால் உருவாக்கி வருகிற போது அல்லாஹ் யோசிச்சு பாருங்க. அந்த 313 சஹாபாக்கள் யாராவது ஒருத்தர், ஒரே ஒரு ஆள், யாராவது ஒரே ஒருத்தர் அல்லது 2 பேர், ஒரு 4 பேரு பெருங்கொண்ட பாவத்தை செய்த நிலையில அந்த இடத்துல இருந்திருந்தால் அல்லாஹ்வுடைய உதவி அவர்களுக்கு கிடைச்சிருக்குமா?
அல்லாஹ்வுடைய உதவி கிடைச்சிருக்குமா? 390 சஹாபாக்களும் முழுமையான முறையிலே அல்லாஹ்வை நம்பினார்கள், வேதத்தை நம்பினார்கள், முழுமையாக தன்னை முழு வசனங்களுக்கும் அர்ப்பணித்தார்கள். இதான் அங்க இருக்கிற விஷயம். உன்னை ஏற்றுக்கிறதே உன்னை மறுக்கிறது. எனக்கு எது சரிப்படுகிறதோ அதை நான் செயல்படுத்துவேன், என்னால முடியலையா நான் விட்டுடுவேன். என்ன அந்த லைலத்துல் கத்ர், இந்த லைலத்துல் கத்ர்ல நன்மையை தேடிட்டீங்கன்னா பள்ளிவாசலுக்கு வந்தாச்சு. காலையில பாங்கு சொல்லப்படுகிறது, என்னால ரமலானுக்கு பின்னாடி வர முடியாது. இரட்டை தன்மை கொண்ட வாழ்வை நானே எனக்கு நான் உருவாக்குறேன். நன்மையும் பாவம் தீவும் அநியாயமும் அல்லாஹ்வுடைய வெறுப்பும் நன்மையும் கலந்து கலந்து வாழுகிற இந்த வாழ்க்கை முறையை எனக்கு நானே உருவாக்கி கொண்டு வாழுகிற போது இதுல அல்லாஹ்வுடைய உதவி எங்கிருந்து கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய உதவி என்று எப்படி கிடைக்கும்? இதை எல்லாத்தையும் நீங்க தாண்டி, இது எல்லாத்தையும் தாண்டி, இந்த பாவத்தை எல்லாத்தையும் தாண்டி இந்த சமுதாயத்தினுடைய காதுகள்ல, நெஞ்சுகள்ல, இதயங்கள்ல முழுமையான முறையில துடைத்து எறியப்பட்டு இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு இருக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு செய்தி என்ன தெரியுமா? இந்த வார்த்தையை கேட்டாலே முனாஃபிக்கினுடைய நெஞ்செல்லாம் அப்படியே பதவதைக்கும், மறுப்பாளருடைய நெஞ்சங்கள் எல்லாம் பதவதைக்கும். ஆனா நம்பிக்கையாளருடைய உள்ளத்துல இந்த வார்த்தை மிகப்பெரிய வலிமையும் நம்பிக்கையும் ஈமானை அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிற உச்சபட்ச வார்த்தை எதுவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஜிஹாத். இன்னைக்கு சமூகத்துல தொடர்ச்சி 90 காலகட்டத்துல குர்ஆன் 23 ஆயத்துக்களை எடுக்க சொன்னான். 23 வசனங்கள்ல குர்ஆன் எடுக்கணும்னு சொல்லி பெரிய லெவல்ல எழுச்சியாக இந்த இந்திய திருநாட்டுல திரும்ப சொல்லப்பட்டுச்சு. அன்று சொல்லப்பட்ட அந்த 23 ஆயத்துகள் குர்ஆன்ல இன்னைக்கு இருக்கு. அன்னைக்கு சொல்லப்பட்ட அந்த 23 ஆயத்துகளும் குர்ஆன்ல இன்னைக்கு இருக்கு. ஆனால் மனித உள்ளங்கள் இருந்து, மனித சிந்தனைகள் இருந்து, மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாக துடைத்து எரியப்பட்ட ஒண்ணுமே இல்லை. அல்லாஹ்வுக்காக என்னை அர்ப்பணித்து வாழுகிறேன் அப்படிங்கிற நிலை கொண்ட தன்மையை இல்லாத மக்களா வாழுகிறான். நான் விரும்புனா பாவம் செய்வேன், விரும்புனா தொழுவேன் என்ற இரட்டை நிலை கொண்ட சமுதாயமாக இங்கு நாம் உருவாக்கப்படுகிற போது அல்லாஹ்வுடைய பேர் உதவியை பெறுவதில் நீண்ட காலமாகும். அதனால அல்லாஹ் தஆலா பலமுறை நமக்கு சொல்லி காட்டுகிறான். இந்த குர்ஆன் என்பது, இந்த ரமலான் என்பது, இந்த ரமலான்ல இந்த குர்ஆனை இறக்கியதனுடைய நோக்கம் என்ன? ஏன் அல்லாஹ் தஆலா குர்ஆனை கொடுத்திருக்கான்? நீ நல்லா யோசிச்சு பாருங்க. இறைத்தூதருடைய வருகை வந்துகிட்டே இருந்துச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தோடு அந்த இறைத்தூதருடைய வருகை நின்றுச்சு. இனிமேல் நபி இல்லை, இனிமேல் நபி கிடையாது. நபியை அல்லாஹ் நிப்பாட்டிட்டார். நபியினுடைய வருகை இந்த மண்ணில நிவர்த்தி அடைஞ்சிருச்சு, பூர்ணம் அடைஞ்சிருச்சு. ஆனால் அந்த நபிக்கு அனுப்பப்பட்ட இறை வேதம் இன்னைக்கு நமக்கு. அதான் குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ். இறைத்தூதர்கள் இல்ல, அந்த இறைத்தூதர்களுக்கு அனுப்பப்பட்ட இறை வேதம் இந்த மக்கள்கிட்ட, இந்த சமுதாயத்திட்ட இன்ன வரைக்கும் மறும வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கிறோம். ஏனென்றால் இந்த சமுதாயம் ஒரே பகுதியில, ஒரே பாதையில தன்னை வகுத்து ஒரே மாதிரியா செல்லணும்னா இறை வேதம் ஒண்ணுதான் நமக்கு. அந்த இறை வேதம் தான் சொல்லுகிறது, நீங்க பாவம் செய்யாதீங்க, தவறுகள் செய்யாதீங்க, தவறுகளோடு நன்மை கலந்து செய்கிற அந்த நிலைக்கு வந்து உங்களை விடுவிச்சுக்கீங்க. பாவம் இல்லாத மக்களை உருவாக்கத்தான் இந்த நோன்பு, இந்த இரவு. பாவம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்கதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்க்கையினுடைய மொத்த நிலையும் அர்ப்பணித்தார்கள். யாரை உருவாக்கினாங்க? உருவாக்கப்பட்ட அந்த நபர்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைப்பாடுகள் எப்படி கொண்டதா இருக்குது? வரலாறு பார்க்கிறோம் இல்லையா? யாரையெல்லாம் உயர்த்தி பேசுகிறோமோ, யாரையெல்லாம் கண்ணியமாக பார்க்கிறோமோ, யாரையெல்லாம் பார்த்து ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லுகிறோமோ, அப்படிப்பட்ட அந்த ரலியல்லாஹுடைய அந்த வார்த்தையை பெற்றிருக்கக்கூடிய அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை முறை என்பது என்ன? மது இல்லைன்னா வாழ்க்கை இல்லை, மங்கை இல்லைன்னா வாழ்க்கை. மதுவும் மங்கையும் கொண்ட பரிபூர்ண வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்தார்கள். கோரமான கொடூரமான
மனித இனத்தை அழித்து ஒழிக்கக்கூடிய மிக வெறுக்கத்தக்க செயல்பாடுகளை கொண்ட ஒரு சமுதாயமாகத்தான் அந்த மக்களுடைய அவர்கள் வாழ்ந்தார்கள். வரலாற்றுல பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய தோழர்களை உருவாக்குற போது நல்லவங்களை உருவாக்குற அபூபக்கர் சித்திக் அவர்களை போன்று சில நபர்களை தவிர்த்து பாக்கி எடுத்து பார்த்தீங்கன்னா பெருங்கண்ட பாவங்களை, பெருங்கண்ட தவறுகளை, பெருங்கண்ட அநியாயங்களை மிக சாதாரணமாக செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. எதுவரைக்கும் அந்த தவறுகளை செய்தார்கள்? ஒரே ஒரு வசனம் தான் உமர் இப்னு ஹத்தாப் அவருடைய காதுல செவியில பட்டுச்சு. ஒரே ஒரு வசனம், சூரத்து தாஹால இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த ஒரு வசனம், ஒரு சொல், ஒரு வார்த்தை, ஒற்றை சொல்றான். எந்த இறைவசனத்தை முதலில் தன்னுடைய குடும்பத்திலிருந்து உமர் இப்னு ஹத்தாப் அவர்கள் கேட்டார்களோ அந்த முதல் வசனத்துல இருந்து அவர் மௌத்தா வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையை மொத்தமாக குர்ஆனாக மாத்திட்டார். ஒரு வசனம், ஒரே ஒரு ஆயத்து தான். குர்ஆனுடைய எழுச்சி என்பது, குர்ஆனுடைய மாற்றம் என்பது, குர்ஆன் மனிதனை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த விதம் என்பது, குர்ஆன் மனிதனுடைய உள்ளத்தை ஆட்கொள்கிற அந்த நிலை என்பது சாதாரண விஷயம் கிடையாது. வாளை எடுத்தவர் வாளை எடுத்து அந்த வாளை கொண்டு நான் வீழ்த்தினேன், அழிப்பேன், ஒழிப்பேன் என்று உறக்கமாக சமூகத்துக்கு பேசி அந்த வாள் மண்ணில சரிந்ததற்கு, வீழ்ந்ததற்கு ஒரே ஒரு வசனம் தான், ஒரு வசனம் தான். மறுப்பாளராக இருந்த அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படுற அந்த உமருக்கு ஒரே ஒரு ஆயத்து தான். அதே உமர் ரலியல்லாஹு அவர்கள் பின்னொரு காலத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாச்சு. மக்களுக்கு மத்தியில குழப்பம். உமர்லாவுடைய கருத்து என்னவா இருக்கு? திரும்பி வருவாங்க, இறந்ததாக யாரும் சொல்லாதீங்க, திரும்ப நிச்சயமாக வருவாங்க, மூசா வந்ததை போது இவரும் வருவாங்க, நம்முடைய இறக்குள் வருவாய் என்ற நிலையை கொண்டவர்களாக இருந்த அந்த உமர்லாஹு அவர்கள் அதே வாழ மறுபடியும் எடுக்கிறாங்க, அதே வாழ மறுபடியும் ஓங்கி பிடிக்கிறாங்க. அப்போதும் அவருடைய வாள் கீழே இறங்கியதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்து வைத்த ஒரே ஒரு வசனம், ஒரே ஒரு வசனம், ஒரு ஆயத்து ஒரு மனிதனை ஈமானுக்குள்ள இழுக்குது. ஈமான் இருந்த ஒரு மனிதர் தவறு இழைக்கும் போது அந்த ஈமானுக்குள்ள நிலைத்து இரு, அதை விட்டு வெளியில போயிடாத என்று சொல்லப்படுகிற அதே வசனம் எத்தனை வசனம் மாறி 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 திரும்ப திரும்ப சொல்லப்பட்டாலும் எல்லா வசனங்களுக்கும் என்னை நான் சாய்த்து சாய்த்து அப்படியே வாழ்வது என்பதுதான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை. அதனாலதான் 27 போர், ஏனைய போர்கள், பைத்துல் முகஸ்ஸினுடைய வெற்றி, இருமுறை பைத்துல் முகஸ்ஸின் வென்றதற்கான அடிப்படை காரணத்தை நீங்கள் வரலாற்றில் தேடி பார்த்தால் அதில் கிடைக்கக்கூடிய ஒரு தகவல், ஒரே ஒரு செய்தி, ஒரே ஒரு விஷயம் என்றால் ஒரு இனம் குர்ஆனுக்காக வாழ்ந்தது. அதான் ஒரு இனம் இந்த மண்ணில குர்ஆனுக்காக, குர்ஆனுடைய வார்த்தைக்காக, குர்ஆனுடைய வழிகாட்டுதலுக்காக வாழ்ந்ததனுடைய மிகப்பெரிய பலன்தான் வெற்றிகள் என்பது அவருடைய காதுகளை கடந்துச்சு. பல மன்னாதி மன்னருடைய கிரீடங்கள் எல்லாம் அவருடைய காதுகளை கடந்ததற்கு காரணம் என்ன? ஒரே ஒரு விஷயம், குர்ஆனாக நான் இருப்பேன், குர்ஆன் தான் நான். அதான் குர்ஆன் எதிர்பார்க்கிறது, முனாஃபிக்குன்னு இல்ல. இரட்டை வேட கொண்டவன குர்ஆன் இல்ல விரும்பல, அதை விரும்பல மனிதன். உன்னுடைய சுயநலத்திற்காக, நம்முடைய சுயநலத்திற்காக இந்த மண்ணில வாழ்கிற தன்மை நான் இருந்தேன் என்றால் என்னை நானே உணர்ந்து கொண்டு எனக்கு அல்லாஹ் விடுவதே கிடைக்காது. நான் வட்டி வாங்கிட்டேன்னா எனக்கு அல்லாஹ்வுக்கு சண்டை, அல்லாஹ் என்னை வெறுத்துட்டான், அல்லாஹ் என்னை பார்க்க மாட்டான். அப்படி அல்லாஹ் பார்க்கிறேன்னா எனக்கு எப்படி அல்லாஹ்வுக்கு எது கிடைக்கும்? பீகார்ல அடிச்சவன், ஊபியில அடிச்சவன், மகாராஷ்டிராவில் அடிக்கிறத தமிழகத்திலையும் அடிக்கணும் என்றால், அவன் கால் பதிக்க வேண்டும் என்றால், அந்த கால் பதிப்பதற்கு நாம் விட்டு விடணும் என்றால் நான் என் பாவத்தினுடைய முதல் நிலைதான். நான் பாவம் செஞ்சா இந்த மண்ணில் அவன் வித்திடுவான், கால் பதிப்பான். சும்மா நினைச்சிடாதீங்க, யாருமே தெரியல, யாரும் பார்க்கல, யாரு கேட்க போறா, படைச்சவனை கூடலாக நினைச்சிடாதீங்க, படைச்சவனுக்கு கண்ணு நினைச்சாதீங்க. படைச்சவனுடைய அறிவு, அவனுடைய நிலைப்பாடுகள் ஒரு வரைமுறைக்கு விட்டது. எல்லாத்தையும்
வாழ்க்கையும் பார்க்கிறோம் இல்லை என்று இறைவனுக்கான ஒரு கணக்கை வைத்து என்னால் எதனாலும் செய்ய முடிச்சு வாழ்கிறார்கள் அல்லாஹ்வியார்களே. நாம தப்பு செஞ்சு வாழ்ந்தா அடுத்த தலைமுறை இந்த மனு தொடர்ச்சி எறிஞ்சு போயிருவோம். என் பிள்ளைகளும் என்னுடைய குடும்பமும் அடுத்து வளரக்கூடிய சமுதாயம் இந்த மண்ணில மகிழ்ச்சியோடும் இறைவனுடைய கடமைகளை முழுமையாக நிறைவேற்றுவதாக வாழ்வதற்கு என்னுடைய வாழ்க்கை அல்லாஹ்விடம் ஒப்படைத்துள்ளதான் இந்த நிலை இருக்கு என்பதுதான் விளங்கியவர்கள் தான் நம்பிக்கையாளர்கள். விளங்கியவர்கள் அதைத்தான் நம்ம விளங்குறோம். இந்த ரெண்டுக்குள் அந்த பாவத்திற்கும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுக்கான விஷயத்தை உள்வாங்கி யதார்த்தத்தை நீங்க விளங்க இந்த லைலத்துல் கத்ர் கண்டிப்பா கடந்துடும். இது முடிச்சு நோம்பு முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சு அவ்வளவுதான். அடுத்து என்ன இருக்கு? வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில வணிகம் இருக்கு, குடும்பம் இருக்கு, உறவுகள் இருக்கு, எல்லாமே அதற்குள்ள இருக்கு. அத்தனையும் குர்ஆனுக்காக வாழுங்க. அதான் இந்த குர்ஆனை இறக்கிய ரப்புல் ஆலமீன் சொல்லுகிற வார்த்தை அதான் முக்கியமானது. நீ செவிடால் திரு. குர்ஆன் சொல்லப்பட்டால் ஓதப்பட்டால் என்னது? செவிடால். குர்ஆன் ஓதப்பட்டா என்ன? ஓதப்படுவதை எப்படி நாம விளங்குறோம்? ஓதப்படுவதுடைய நிலையை நாம எப்படி பார்க்கிறோம்? யாராவது நல்ல இனிமையான முறையில குர்ஆன் என்பது இனிமையான முறையில, இதுல சினிமா பாட்டா இல்ல வேற ராகமா கவிதையா? ஓதுவதில் கூட இனிமைய ரசனைய போதைய விரும்பக்கூடிய இடத்துல இருப்பது மிகப்பெரிய அபத்தமான ஒரு செய்தியா. குர்ஆன் இனிமைக்கானதா? குர்ஆன் ஒரு ஆளை ஓத வச்சு ரசிச்சு கேட்கவா? இதற்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனை இறக்குறான். அவர் என்ன ஓதிக்கிட்டு இருக்காரு, என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு? நீ செவிடாது, நீ கேளு, நான் சொல்றேன், நீ கேளு, தொழு என்று சொல்லுகிறார். ஆனா இங்க என்ன பார்க்கப்படுகிறது? குர்ஆன் ராகமாக இனிமையாக ரசிச்சு கேட்பதற்குத்தான் ஆட்கள் தேடப்படுறாங்க, கண்டுபிடிக்கப்படுறாங்க, அவங்களை கொண்டாந்து நிப்பாட்டி ஓத விட்டு கேட்கப்படுறாங்க. வாழ்க்கை என்ன? வீட்டுல யார் படிப்பா? வீட்டுல யார் படிப்பா? மனைவி படிக்கிறது இல்லையா? குழந்தை படிக்கிறது இல்லையா? நான் படிக்கிறது இல்லையா? சொந்த பந்தத்துல படிக்கிறது இல்லையா? அதற்குத்தான குர்ஆன், வாழ்வதற்குத்தான குர்ஆனை ரசிப்பதற்காக குர்ஆன் அல்லாஹ் கொடுத்திருக்கிறோம். இப்ப குர்ஆனுடைய வரிகள், குர்ஆனுடைய வார்த்தைகள், குர்ஆன் எதிர்பார்க்கிறது என்ன? எனக்கு இன்னசி செவிதாத்து கேளுனா ஓதுறத ரசனையோடு கேட்க குர்ஆன் கிடையாது. அதுக்கு அல்லாஹ் கொடுக்கல, வாழ்வதற்குத்தான் குர்ஆன். வாழணும், அந்த குர்ஆனின் பிரகாரம் வாழணும். அந்த வாழ்க்கை முறையை எதிர்பார்க்கிறது, அந்த வாழ்க்கை முறையை நோக்கி மனித இனத்தை அழைப்புகிறது. அந்த வாழ்க்கை முறையில மனிதர்கள் எல்லோருமே வாங்க என்று குர்ஆனுடைய அழைப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படி மனித இனத்திற்கு அழைப்பு விடுக்கிற அந்த குர்ஆன் அந்த மனித இனத்தில் இருந்து சிலரை மட்டும்தான் தேர்ந்தெடுக்கிறது. சிலரை மட்டும் தேர்ந்தெடுத்து அந்த சிலரால், சில மனிதர்களால், சில நபர்களால் பெருங்கொண்ட எழுச்சியை, பெருங்கொண்ட மாற்றத்தை உலகத்துல ஏற்படுவதற்கு சிலர் தான் காரணம். சிலரால் மட்டும்தான் பெருங்கொண்ட எழுச்சி, பலரால் அல்ல, சிலர் தான். அந்த சிலரா தனி மனிதனாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்றுதான் குர்ஆனுடைய எதிர்பார்ப்பு. குர்ஆன் எதிர்பார்ப்பு வரலாற்றுடைய எந்த பாட்டையும் எந்த நிலையும் நீங்கள் அப்படியே தொடர்ந்து படிச்சே வந்து பாருங்க. பெருங்கொண்ட மாற்றம் ஏற்பட்டதற்கு யார் காரணம் பார்த்தீங்கன்னா கூட்டமா இருக்காது, தனி மனிதர்கள் தான். தனி மனிதனுடைய நிலைப்பாடுகள் தான் பெருங்கொண்ட எழுச்சி ஏற்பட்டிருக்கு, மாற்றங்கள் உருவாயிருக்கு. குர்ஆன் அதைத்தான் எதிர்பார்க்கிறது. சாப்பிடுற உணவு, உடுக்கிற உடை, கட்டின வீடு, வாங்கின வாகனம், இது எல்லாம் சுத்தமா வை. பன்றியில இருக்கக்கூடிய அந்த ஹராம வீட்டுல கொண்டாந்து நிப்பாட்டு. உண்ணுகிற உணவு ஹலாலாக வச்சிருக்க. இந்த வாழ்க்கை முறையை குர்ஆன் கற்றுத்தருகிறது. இந்த வாழ்க்கை முறையை நோக்கி மனித இனத்தை அழைக்கிறது. எல்லாரும் ஒரு பாதையில போகும். துவக்கத்தில் நான் சொன்னேன், உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வழிகாட்டுதல் கிடையாது, வழிகாட்டுதல் இல்ல. ஆனா மனித சமூகத்துல நம்பிக்கை கொண்ட இந்த அடியார்களுக்கு மட்டும்தான் வழிகாட்டுதல் இருக்கு. குர்ஆன்களுக்கு என் பிள்ளைக்கு நான் வீடை கட்டி வச்சுட்டு போலாம், உயர்ந்த காரை வாங்கி வச்சுட்டு போலாம், தேவையான கல்வியை பிள்ளைக்கு கொடுத்துட்டு போலாம். இந்த பிள்ளை வளர்ந்து வரக்கூடிய இந்த பிள்ளை எதிர்காலத்துல இஸ்லாத்திற்கு எதிராக அவன் நிற்பதற்கு காரணமா இருக்கு எது தெரியுமா?
தப்பான வழியில, இறைவன் தடுத்த வழியில, இறைவன் விரும்பாத வழியில, இறைவனுடைய கோபத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு வீட்டை, ஒரு கல்விய, எந்த ஒன்று என் குடும்பத்திற்கு நான் வகுத்து வச்சாலும் ஏற்படுத்தி தந்தாலும் அது அவனுடைய அழிவுக்காக இருக்குமே தவிர நிச்சயமாக அது அவனுடைய வாழ்க்கையினுடைய பாதுகாப்பா இருக்காது என்பதுதான் நிதர்சனம். சஹாபாக்கள் வஃபாத்தானார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தானார்கள், நாமும் வஃபாத்தானோம். மரணத்திற்கு அப்பாற்பட்டு உலகத்துல எந்த ஒரு வாழ்க்கையும் இல்லை. குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத் வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் கலத் மின் கப்லிஹி. மரணம் தான் எனக்கான கடைசி, மரணம் தான் எனக்கான கடைசி. அந்த மரணத்திற்கு பின்னாடி இருக்கிற என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள், எதிர்கால சமுதாயம் எல்லோரும் இந்த மண்ணில் நிம்மதியா வாழணும், இறை நம்பிக்கையோடு வாழணும். எவ்வளவு ஒரு எதிர்ப்பு வந்தாலும் அந்த எதிர்ப்பை தாங்குகிற நெஞ்சத்தை உள்ளடக்கிய நபராக அவர்கள் இருக்க வேண்டும் என்றால் நான் பாவம் இல்லாம வாழணும். நினைச்சிடாதீங்க, என்ன வேணாலும் செஞ்சிட, என்ன ஆயிரப்போது நினைச்சிடாதீங்க, எல்லாத்தையும் ஆட்சி விட்டுரும் அல்லாஹ். சஹாபாக்களுக்கும் இறை தூதர்களுக்கும் நல்லவர்களுக்கும் நமக்கான ஒரே படிப்பினை குர்ஆன் பிரகாரம் வாழ்ந்து தீமை இல்லாம பாவம் செய்யாம வாழு என்று இறைவனுடைய அழைப்பு என்று பலமுறை சொல்லுது. 114 சூறால இடம்பெற்றக்கூடிய மொத்த வசனங்களுடைய நிலைப்பாடுகள் அதுதான். ஒரு கருத்து என்ன, என்ன சொல்லுகிறது? ரெண்டே விஷயம் தான். அத குர்ஆன அப்படியே ரெண்டா நீங்க பிரிச்சு பாத்தீங்கன்னா, ஒண்ணு நலவின் பக்கம் வர்றது, இன்னொன்னு தீமையை தடுக்கிறது. குன்தும் கைர உம்மத் உக்ரிஜத் லின்னாஸ் தஅமுருன பில் மஅரூஃப் தன்ஹவுன. எந்த பாட்டை நீங்க எடுத்து போனாலும் அதுல ரெண்டே தான் இருக்கு. ஒண்ணு நல்லது செய்ய, தீமை செய்யாத. நான் தொழுவேன், நான் வட்டி வாங்குவேன், நான் புறம் பேசுவேன், நான் அநியாயம் பண்ணுவேன், நான் நோம்பு வைப்பேன், நான் தவறும் செய்வேன், நான் ஹஜ்ஜும் பண்ணுவேன், அக்கிரமும் பண்ணுவேன் என்ற இரட்டை நிலை, இருநிலை கொண்ட ஒரு நிலை மனிதனாக நான் இந்த உலகத்துல வாழ்ந்தால் அது என்ன மட்டும் பாதிக்காது, என்னுடைய தலைமுறைகளை சேர்த்து பாதிக்கும். இறைவனுடைய உதவி இந்த மண்ணில் கிடைக்காமல் போறதுக்கு நான் செஞ்ச பாவம் தான் காரணம் என்பதை நம் மனசில் ஆழமான. இதோடு முடியல, இதோடு முடிகிறது இல்ல, அதுக்கு அடுத்தபடியா நம்மளை கொண்டு கபர்ல அங்க ஒரு கேள்வி, பிறகு மறுபடியும் நம்ம அல்லாஹ் தஆலா எழுப்புவான், அங்க ஒரு கேள்வி. அந்த கேள்வி நிச்சயமாக நடந்தே தீரும், கண்டிப்பாக நடந்தே தீரும். அந்த ரெண்டு இடத்துல அல்லாஹ் கேட்கும்போது ஒரு கேள்வி கேட்பான், அந்த கேள்வியில நான் ஆன்சர, என்னுடைய பதில ரொம்ப செம்மையான முறையில, சரியான முறையில சொல்லுவேன். என்னுடைய பதில், என்னுடைய வார்த்தை, என்னுடைய வாழ்க்கையோட நிலைப்பாடுகளை மறுமையில தீர்மானிக்கக்கூடிய ஜன்னத்தா ஜஹன்னமா, அல்லாஹ்வுடைய திருப்தியா அல்லாஹ்வுடைய கோபமா, இறைவன் என்னை பொருந்திக் கொள்கிறானா, என்னை வெறுக்கிறானா, அவனுக்கு நான் சஜ்ஜா செய்ய முடியுமா, நான் சஜ்ஜா செய்ய முடியாதா, இந்த ரெண்டையும் இந்த உலகத்துல இல்ல மறுமையில கொண்டாந்து தீர்மானிக்கிற ஒரே ஒரு வாழ்க்கை முறை எது அப்படின்னு கேட்டா, இரட்டை வாழ்க்கை இல்ல, ஒரே வாழ்க்கை. ஒரே வாழ்க்கை. கண்டிப்பாக மறுமை அல்லாஹ் நம்மளை பார்த்து கேட்பான். கேள்விக்கு பதில் சொல்லாம அந்த இடத்தை விட்டு நம்ம நகரக்கூட முடியாது. கேள்வி கடுமையானதா இருக்கும். அந்த கேள்வியை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதரை நினைச்சாங்க, பயப்படுறாங்க, தோழர்கள் அழுகுறாங்க. உஸ்மான் அவர்களுடைய அழுகை, அவருடைய கண்ணீர், அவருடைய வேதனை உச்சபட்சமானது என்றால் அந்த வாழ்க்கை இங்க இல்ல, அந்த வாழ்க்கைக்குத்தான் பயந்தார்கள், அதற்குத்தான் தன்னை அர்ப்பணித்தார்கள். அல்லாஹ்வுடையவர்களே, நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட் வாழ்க்கைங்கிறது, நமக்கு கொடுத்த கிஃப்ட் 600 பேரும் இந்த உலகத்துல மூமின்களா வாழ்வதற்கு என் வாழ்க்கை அல்லாஹ்வுக்காக வாழ்கிறதா இருக்கு. 600 கோடி இந்த உலகத்துல வாழக்கூடிய மக்களுக்கான நேர்வழி என்பது நான் குர்ஆனை பின்பற்றி வாழ்ந்தால் பெருங்கொண்ட மாற்றம், எழுச்சி, முன்னேற்றம், மகனுடைய வெற்றி எல்லாமே என்னிடத்துலதான் இருக்குது. அதனால அல்லாஹ் கேட்கிறான், பதுகுருனி இக்ரா, எல்லாமே ஒற்றை சொல்லா இருக்கு பாருங்க. இக்ரா படி, பதுகுருனி நினை. தனி மனிதனுடைய ஒழுக்கம் ரொம்ப முக்கியமானது. தனி மனிதனுடைய வாழ்க்கையினுடைய சரியான போக்கு என்பது மிக மிக முக்கியமானது. அதை யார் மிக செம்மையான முறையில சரியான முறையில வகுத்து கொண்டார்களோ அது மிகப்பெரிய எழுச்சி ஏற்படுத்தும், மாற்றத்தை ஏற்படுத்தும்.
இல்லை என்றால் மிகப்பெரிய இழப்பை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும். இறுதியாக ஒரே ஒரு செய்தி, இந்த பாவமும் நன்மையும் சேர்ந்து நம்ம வாழ்றோம் பார்த்தீங்களா. நம்ம ஒருத்தர் சாப்பிட கூப்பிட்டுருக்காரு, அவர் வீட்டுக்கு போயிருக்கு, இலை விரிச்சிருக்காங்க, சாப்பாடு இருக்கு, ஸ்வீட் இருக்கு, ஏனைய பலகாரங்கள் வைக்கப்பட்டிருக்கு, நிறைய விதமான உணவுகள் எல்லாமே வச்சு அந்த இலையினுடைய ஓரத்துல, அந்த இலையினுடைய ஓரத்துல ஒரு பகுதியில சிறிய அளவுல ஒரு மலத்தை கொஞ்சமா வச்சா கூட அந்த உணவனுடைய நிலை என்ன? அழகான அழைப்பு, அழகான உணவு எல்லாம் வச்சாச்சு, ஓரத்துல கொஞ்சமா தான் இருக்கு. அந்த உணவனுடைய தன்மை என்ன? இதுதான் நான் என்னத்தை நன்மை செஞ்சாலும் பாவம் இல்லாத நன்மை செய்யறனா, தீமை இல்லாத வாழ்க்கை வாழ்றனா என்பதுதான் எனக்கான கேள்வி. அல்லாஹ் நல்லடியார்களுக்கு தான் உதவி செய்கிறான், நல்லடியார்களை தான் விரும்புகிறான், நல்லடியார்களுக்கு தான் சொல்றோம், நல்லடியார்களுக்கு அல்லாஹ்வுடைய கருணை கிடைக்கும், நல்லடியார்களை தான் அல்லாஹ் பொருந்திக் கொள்ளும். எனவே ஒரே பாட்டு, ஒரே பாதை, ஒரே நிலைப்பாடுகள் மொத்த மனித இனத்தினுடைய வெற்றி என்பது, எழுச்சி என்பது, முன்னேற்றம் என்பது, இறை உணர்வு என்பது குர்ஆனின் பிரகாரம் பாவம் இல்லாத வாழ்க்கையில் தான் இருக்கு. அந்த வாழ்க்கையை தான் நபிமார்களும் சஹாபாக்களும் நல்லோர்களும் மூமின்கள் வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிற வாக்கைக்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எனக்கும் அனைவருக்கும் தர வேண்டும் என அந்த இடத்திலே இருகரம் என்று கேட்டவனாக எனது உரை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.